அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அந்த சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த யூனிட் 1க்கு மொத்தம் ஒரு 4 டாபிக் வந்துச்சு. 4 டாப்பிக்கும் தனித்தனி வீடியோவை வெளியிட்டிருக்கோம். இப்போ யூனிட் 2 யூனிட் 2ல் என்னன்னா இக்கோசிஸ்டம்ங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இதில் மொத்தம் ஒரு 4 டாபிக் இருக்குது. 2.1 வாட் இஸ் an ecosystem, structure and function of ecosystem. 2.2 energy flow in an ecosystem, food chain, food web and ecological succession. 2.3 இதுனா case studies of the following ecosystem. அதில் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்டு, டெசர்ட்டு, அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் மொத்தம் 3 டாப்பிக்கு. அதை நம்ம 4 வீடியோவை வெளியிடலான்னு இருக்கிறோம். இன்றைக்கி வாங்க யூனிட் 2ல் முதல் டாபிக் 2.1 2.1 வாட் இஸ் an ecosystem, structure and function of ecosystem. அதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் an ecosystem, structure and function of ecosystem. இக்கோசிஸ்டம்னா தமிழில் சூழல் மண்டலம். இப்போ என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா வாட் இஸ் an ecosystem, சூழல் மண்டலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சூழல் மண்டலம் என்ன? தி டேர்ம் ecosystem was first defined by A.J. Tansley in 1935. அதாவது 1935 1935 A.J. Tansley அப்படிங்கிறவர் இந்த இதை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிருக்காரு. எக்கோசிஸ்டம்னா என்னன்னு அவர் வரையறுத்திருக்கிறார். அது என்ன வரையறை டிஃபனேஷன் கொடுத்துருக்கிறார். யார்? A.J. Tansley 1935. According to him, an ecosystem is one which resulting from the interaction of all the living and non-living factors of any particular environment. என்ன கொடுத்துருக்காருன்னா ecosystem is one which resulting from the interaction of the living and non-living factors. ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு முடிவு எதுக்கு முடிவு? லிவிங்காக உயிர் உள்ளதுக்கும் உயிர் அற்றதுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன், அந்த ஒன்றோட ஒன்று பரிமாறிக்கிறது. அது என்ன முடிவோ அதான் ஈக்கோசிஸ்டம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அதாவது எக்கோசிஸ்டம்னா உயிர் உள்ளது உயிரற்றது ரெண்டும் என்ன பண்ணும்? பரிமாறிக்கும் பொருட்களை. அதுக்கு பேர் ஈக்கோசிஸ்டம் பேர். தி ப்ரிஃபிக்ஸ் eco means environment. eco na environment. A system is an assemblage of objects. நிறைய பொருள் எல்லாம் சேர்ந்தது தான் சிஸ்டம். ecoனா environment, systemனா assemblage of objects joined in a regular and interdependent manner. ஆப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்கு, ஆனால் ஒன்னோட ஒன்று நம்பி இருக்கு, தொடர்பில் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஈக்கோசிஸ்டம் பேர். தி ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், desert and aquatic are some of the ecosystem. காடு ஒரு ecosystem, புல்வெளிகள் ஒரு ecosystem, desert பாலைவனம் ஒரு ecosystem, aquatic நீர்நிலைகள் இது ஒரு ecosystem. அப்போ ecosystemனா என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் உயிர் உள்ளதும் உயிர் அற்றதுக்கும் உள்ள தொடர்பு, அதனால் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள், வரக்கூடிய முடிவுகள், இதுக்கு பேர் தான் ஈக்கோசிஸ்டம் பேர். அது ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட். ஃபாரஸ்ட்னா அது ஒரு ஈக்கோசிஸ்டம், புல்வெளின்னா அது ஒரு ஈக்கோசிஸ்டம்,
அக்வாட்டிக் நீர்நிலைன்னா அது ஒரு இக்கோசிஸ்டம். ஒரு எண்ணம் மட்டும் ஒன்று தனித்தனி. இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு குடும்பம் மாதிரி, குடும்பத்தில் அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாம் உயிர் உள்ளது, நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனால் உயிர் அற்றதை நம்பி தான் இருக்கோம். இப்போ செல்ஃபோனை நம்பி இருக்கோம். ஃபுட்டு, அந்த ஃபுட்டை சாப்பிட்டா நம்ம உயிரோடு இருக்க முடியும். உணவு, அந்த உணவை நம்பி தான் இருக்கோம். கிளாத்து, உடுத்த உடை, இதை நம்பி தான் நம்ம இருக்கோம். வீடு, தங்குறதுக்கு இடம், இதை நம்பி தான் நம்பி இருக்கோம். அப்போ எப்படி ஒரு குடும்பம் ஓடுதோ, உயிர் உள்ளது உயிர் அற்றது நம்பி இருக்கிறோம். நம்ம மனிதர்கள் செல்ஃபோனை நம்பி இருக்கோம், வீடை நம்பி இருக்கிறோம், ட்ரெஸ்ஸை நம்பி இருக்கிறோம், இன்னும் நிறைய அழகு பொருட்கள் அது இது அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது நம்பித்தான் இருக்கும். ஸோ உயிர் உள்ளது உயிர் அற்றதை நம்பி இருக்கோம். இதே மாதிரி தான் அப்படி என்ன பண்ணுறது, பொருத்தி பார்க்கணும். உயிர் உள்ளதுக்கும் உயிர் அற்றதுக்கும் உள்ள தொடர்புக்கு பேர் தான் இக்கோசிஸ்டம் பேர். ரைட்டுங்களா? இப்போ வாங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் இக்கோசிஸ்டம். இக்கோசிஸ்டத்தில் அதனுடைய அமைப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இக்கோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு, எக்கோசிஸ்டம்னா என்ன அமைப்பு, என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டே அமைப்பு தான். ஒன்று ஏபயோட்டிக், உயிரற்ற கூறுகள். தி ஏபயோட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் எசென்சியல் டு பயோட்டிக் காம்பவுண்ட்ஸ். இந்த சூழல் மண்டலத்தில் ரெண்டு தான் மெயினாக இருக்குது. ஒன்று ஏபயோட்டிக், உயிரற்ற பொருட்கள். உயிரற்றதுன்னா மண், கனிமம், தண்ணி, காற்று, சூரிய வெளிச்சம், மண்ணில் உள்ள சத்துக்கள், இப்படி எது உயிர் அற்றது உயிர் உள்ளதுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே ஏபயோட்டிக் காம்பவுண்ட்ஸ். இந்த ஏபயோட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான் பயோட்டிக்கு உயிரை கொடுக்குது. உயிர் அற்றது உயிர் உள்ளதுக்கு உயிரை கொடுக்குது. இதான் ஏபயோட்டிக். ஏபயோட்டிக்னா நான் லிவிங், உயிர் அற்ற பொருட்கள். நம்மளை சுற்றி இருக்கும் உயிரற்ற பொருட்கள், நம்மளுக்கு தேவையான பொருட்கள். குறிப்பாக மண், கனிமம், தண்ணி, காற்று, சூரிய வெளிச்சம், மண்ணில் உள்ள தாதுக்கள், இது எல்லாம் உயிரற்றது. இது இக்கோசிஸ்டத்தில் ஒரு முக்கியமான அமைப்பு. 2 பயோட்டிக் காம்பவுண்ட்ஸ், உயிர் உள்ளது. It includes all the organisms living in our planet Earth. நம்ம பூமியில் உள்ள அனைத்து உயிருள்ள ஜீவன்கள், அதுக்கெல்லாம் பயோட்டிக். பயோட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிருள்ள ஜீவன்கள் சொல்லணும். அது உயிரற்ற பொருட்கள். ரைட்டுங்களா? பயோட்டிக் காம்பவுண்ட்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசம் என்னது? ஹியூமன் பீயிங், மனுஷங்க இருக்கிறோம். பிளான்ட்ஸ், தாவரம் இருக்குது. அனிமல்ஸ், விலங்குகள் இருக்குது. மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள், பாக்டீரியா, வைரஸ், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இது வேறு இதுலேயும் சொல்லலாம். அதாவது பிளான்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் ப்ரொடியூசர்னு பேர். அதனால் பிளான்ட்டுக்கு இந்த பிளான்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். திருப்பி என்ன சொல்கிறோம்? ப்ரொடியூசர். பிளான்ட்டு தான் என்ன ப்ரொடியூசர், அந்த உணவை உற்பத்தி பண்ணுறது. ப்ரொடியூசர் இருக்குது. கன்சியூமர், அந்த பொருள், அந்த உணவு மேலே அந்த உணவை உட்கொள்கிறது, அதுக்கு பேர் கன்சியூமர், நுகர்வோர், அது இருக்குது. அப்புறம் டீகம்போசர், சிதைப்பனை, அதுவும் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 தான் முக்கியமானது. உயிர் அற்றது உயிர் உள்ளது. உயிர் அற்றது நம்மளை சுற்றி இருக்கிற உயிரற்ற பொருட்கள் நம்மளுக்கு தேவையானது. உயிர் உள்ளதுக்கு தேவையான உயிரற்றது. உயிரற்றது எது? மண், கல், கனிமம், தண்ணி, காற்று, சூரிய வெளிச்சம், மண்ணில் உள்ள சத்துக்கள். அப்புறம் உயிர் உள்ளது, லிவிங், என்னென்ன? மனிதர்கள், பிளான்ட்ஸ், தாவரங்கள், அனிமல்ஸ், உயிரினங்கள், விலங்குகள், மைக்ரோப்ஸ், நுண்ணுயிர்கள், ப்ரொடியூசர், உற்பத்தியாளர்கள், கன்சியூமர், நுகர்வோர்கள், டீகம்போசர், சிதைப்பனை. இதெல்லாம் சூழல் மண்டலத்தில் அமைப்பு. மொத்தம் 2 இருக்குது. உயிரற்றது உயிர் உள்ள பொருள் 2 இருக்குது. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், சூழல் மண்டலத்தின் செயல்பாடு. என்ன நடக்குது ஈகோசிஸ்டத்தில்? என்னென்ன வேலை நடக்குது, என்ன ஃபங்க்ஷன், அதான் இந்த கேள்வி. என்னென்ன வேலைகள் நடக்குது? வாங்க ஒரு வேலையாக பார்க்கலாம். ஒரு ஈகோசிஸ்டம், உதாரணத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் நினச்சிக்கணும்.
ஒரு காடுனா காடில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மெட்டபாலிக் ப்ராசஸ், வளர்சிதை மாற்ற செயல்முறை, இல்லை வளர்சிதை மாற்றம்னே போட்டுக்கலாம். திஸ் இன்க்ளூட் அசிமுலேஷன், ரெஸ்பிரேஷன், க்ரோத்து, ப்ரொடக்ஷன் எக்ஸட்ரா. உணவுப் பொருளை சாப்பிட்டு அதை செரிமானம் பண்ணுறது, ரெஸ்பிரேஷன் சுவாசிக்கிறது, வளருது, இனப்பெருக்கம் செய்கிறது, இது எல்லாமே ஒன்று. அது விலங்காக இருக்கலாம், பிளான்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சாப்பிட்றது, சுவாசிக்கிறது, வளருது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இனப்பெருக்கம் செய்கிறது, இதெல்லாம் நடக்குது. தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ப்ராசஸ் இன் an ecosystem is the addition of biomass, storing of energy in the form of food and maintenance of orderliness of the system. தன்னோட உடம்புல வந்து நிறைய அந்த எனர்ஜியை வந்து அந்த பயோமாஸை ஸ்டோர் பண்ணுறது, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறது, இது ஒன்று நடக்குது. அதாவது பிளான்ட்லேருந்து நிறைய சாப்பிட்டு அந்த விலங்குலாம் தான் உடம்பை வளர்க்குது. இது ஒரு முக்கியமான ப்ராசஸ் நடக்குது. ஒன்று. ரெண்டு, எனர்ஜி ஃப்ளோ. எனர்ஜி ஃப்ளோ இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர் டு வேரியஸ் கன்சியூமர்ஸ் and help in maintaining diversity and order within ecosystem. எனர்ஜி ஃப்ளோனா ஆற்றல், சக்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. எப்படி போகுது? இப்போ பிளான்ட் இருக்குது, பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு கன்சியூமர் இன்னொன்று வந்து சாப்பிடுது. அப்போ அந்த பிளான்ட் உள்ள சக்தி, அது ஸ்டோர் பண்ணிருக்கிற அது உள்ள ஆற்றல்கள் எல்லாம் எதுக்கு மாறுது? அப்படியே வந்து பிளான்ட்லேருந்து வேறு கன்சியூமருக்கு போகுது, நுகர்வோருக்கு போகுது. அந்த நுகர்வோரை இன்னொரு நுகர்வோர் சாப்பிடுது, அங்கேருந்து சக்தி அதுக்கு மாறுது. அப்போ அதுக்கு பேர் வந்து எனர்ஜி ஃப்ளோன்னு பேர். ஆற்றல் ஓட்டம், ஒரு இடத்துலேருந்து ஆற்றல் இன்னொரு இடத்துக்கு கைமாற்றப்படுது, நகருது, ஆற்றல் ஓடுது. இது எக்கோசிஸ்டம் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் வச்சிங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட்டு மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து மரம் செடிகள் வந்து ஒரு மான் திங்குது. மானில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாவரத்தில் உள்ள அந்த எனர்ஜி வந்து மானுக்கு போகுது. அந்த மானை சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு நல்லா வச்சுருக்கு. உடனே வந்து ஒரு புலி வருது, அந்த புலி வந்து மானை சாப்பிடுது. அப்போ புலி நல்லா வளருது. அப்போ அந்த மான்டேருந்து இந்த ஆற்றல் எங்கே போயிடுது? புலிக்கு போயிடுது. இப்படி போயிட்டே இருக்குது ஆற்றல், அந்த சக்தி, அந்த ஆற்றல் ஓட்டம் நடக்குது. இது ரெண்டாவது எக்கோசிஸ்டம் நடக்கிற முக்கியமான வேலை. 3, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளிங், உயிர் புவி வேதியியல் சுழற்சி. The process of biochemical cycling operates continuously, circulating materials and water in between biotic and abiotic components of an ecosystem. அதாவது அந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளிங்னா ஒரு பிளான்ட்டோ இல்லை அனிமலோ இறந்து போச்சுன்னா, இறந்து அடியில் மக்கி போய் அது உள்ள பொருள் வந்து திருப்பி ஏபயோட்டிக்காக மாறுது. ஏபயோட்டிக்லேருந்து உணவு எடுத்து ப்ரொடியூசர் பிளான்ட்டில் வளர்ந்துச்சு, பிளான்ட் நல்லா வளர்ந்துச்சு, மான் நல்லா வளர்ந்துச்சு, புளி நல்லா வளர்ந்துச்சு. திருப்பி எல்லாம் செத்து போகுது. அப்போ திருப்பி மண்ணுக்கு போகுது. மண்ணுக்கு போய் மடித்து விற்பது, டீகம்போஸ் எல்லா வேலையும் அதை என்ன பண்ணி அதெல்லாம் சிதைச்சி அதை திருப்பி வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுது. திருப்பி மண்ணாகவும் குப்பையாகவும் அந்த நியூட்ரியண்ட்டாகவும் மாற்றுது. அப்போ இந்த சைக்கிளிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது சூரிய ஒளியிலேருந்து தாவரம் இதில் உணவை தயாரிக்குது, அது அப்படியே அனிமல்ஸ்லாம் போகுது. எல்லாம் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். எல்லாம் இறந்து பூமிக்கு அடியில் போகுது. அந்த இறந்த பொருள் இறந்தது எல்லாமே என்ன ஆகுதுன்னா திருப்பி ஒரு நியூட்ரியண்ட்டாக மாறுது. அதாவது ஒரு இயற்கை சத்தாக மாறி மண்ணிலே போய் சேருது. அப்போ மண்ணில் திருப்பி இதுக்கு வருது, தாவரத்துக்கு வருது. இப்படி அந்த சைக்கிளிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இது ரெண்டாவது பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளிங் நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் சைக்கிள் நடக்குது, கார்பன் சைக்கிள் நடக்குது, நைட்ரஜன் சைக்கிள் நடக்குது. இது எல்லாமே வந்து சைக்கிளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எக்கோசிஸ்டம் பேலன்ஸாக ஒரே மாதிரி சம அளவாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இது 3வது வேலை. 4வது ஃபங்க்ஷன் ஒர்க் என்ன நடக்குது? பயாலஜிக்கல் ரெகுலேஷன்ஸ், உயிரியல் ஒழுங்குமுறை. Biological regulations include the regulation of organisms by the environment, and the organism adjusts with the environment for their survival. அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து அது தனக்குள்ள ரெகுலேட் பண்ணிக்குது, அந்த என்வரன்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. குளிர்காலம் வந்து அதுக்கு இருந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்குது, வெயில் காலம் வந்து அதுக்கு இருந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அப்போ அந்த பயாலஜிக்கல் ரெகுலேஷன்ஸும்
நடக்குது. இது 4வது வேலை. 5 ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தி செய்பவர் அதனுடைய ஒர்க்கு. தி பிளான்ஸ் ப்ரொடியூசிங் கார்போஹைட்ரேட் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு த்ரூ photosynthesis process are called producers organism. They play a vital role for the functioning of the ecosystem. இந்த photosynthesis process மூலமா கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டை மாற்றுது. அந்த சூரிய வெளிச்சத்தையும் கார்பன் டை ஆக்சைடையும் இந்த பிளான்ட் வந்து கார்போஹைட்ரேட்டாக மாற்றுது. அது ஒரு வேலை நடக்குது. அப்போ பிளான்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு ஈகோசிஸ்டத்தில். கன்சியூமர்ஸ் நுகர்பவை, அது ப்ரொடியூசர்னு உற்பத்தி செய்பவை, கன்சியூமர்னா நுகர்பவை, அதனுடைய ஒர்க்கு. கன்சியூமர்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் ஃபீடிங் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ். Organisms that derive its nutrients directly from plants are known as primary consumers. இப்போ கன்சூமர் என்ன பண்ணுது, அந்த ப்ரொடியூஸ்லேருந்து பிளான்ட்டை எடுத்துக்குது, அந்த உணவை எடுத்துக்குது. அதாவது பிளான்ட்லேருந்து, தாவரத்துலேருந்து கன்சியூமர் ஆர்கானிசம்ஸ். அதே பிளான்ட்லேருந்து நேரடியாக ஒரு அனிமல் வந்து பிளான்ட்டை நேரடியாக சாப்பிட்டா, அதாவது ஆடு மாடு இது மாதிரி இருந்தால் அது வந்து பிரைமரி கன்சியூமர், தாவர உண்ணிகள். Instead, if they derive energy indirectly from the producer, they are called secondary consumers. அதாவது இப்போ மான் இருக்குது, ஆடு இருக்குது, அது வந்து பிளான்ட்டை நேரடியாக சாப்பிடுது. அப்போ அது வந்து தாவர உண்ணிகள். இப்போ மானையும் ஆடையும் புடி திங்குது. அப்போ அது வந்து நேரடியாக வந்து பிளான்ட்டை சாப்பிடல, தாவர உண்ணிகளை தான் சாப்பிடுது. அப்போ இது வந்து செகண்டரி கன்சியூமர்னு பேர், மாமிச உண்ணிகள். Some organisms derive their energy from both producers and consumers. சில இது ரெண்டுமே சாப்பிடும், தாவரத்தையும் ஒன்றும் மாமிசையும் சாப்பிடும். இப்போ நம்மள மாதிரி கீரையும் சாப்பிடுவோம், சிக்கனையும் சாப்பிடுவோம். அது பேர் வந்து ஓம்னிவோர்ஸ்னு பேர். அதனால் இப்படி கன்சியூமரும் இந்த எக்கோசிஸ்டத்தில் முக்கியமான வேலை பார்க்குது. தென் டீகம்போசர்ஸ் சிதைப்பவைகள். அப்பார்ட் ஃப்ரம் தி ப்ரொடியூசர் and consumer, there is another important group of organisms formed in the biotic compound is the decomposer. The microscopic organisms commonly known as decomposers. ஸோ மண்ணில் இருக்கிற அந்த சிதைப்பவைக்கு அது வந்து இது மேலே சொன்ன அந்த ப்ரொடியூசர் கன்சியூமர் எல்லாம் ஒரு காலத்தில் அழியும், செத்துரும், இறந்து போகும். அந்த இறந்ததெல்லாம் மண்ணுக்குள்ளே வரும், மண்ணில் புதையும். அந்த புதைச்சதை அப்படியே அதில் சேர்ந்துருக்கிற அந்த பயோமாஸு, அந்த உடம்பு எலும்பு எல்லாத்தையும் டீகே பண்ணி அழித்து மண்ணோட மண்ணாக மக்க செஞ்சு அதை என்ன பண்ணும், இயற்கை வளத்தோடு சேர்த்துரும். இது டீகம்போஸ் முக்கியமான வேலை. பயோட்டிக் காம்பனண்ட்டை ஏபயோட்டிக் காம்பனண்ட்டாக மாற்றுது. எது? டீகம்போசர். இவ்வளோ வேலை நடந்திருக்கு. They break down complex compounds of dead organisms, absorb some of the decomposed or break down products and release inorganic nutrients into the environment, thus making them available again to the autotrophs. அதனால் திருப்பி அது வந்து என்வரன்மெண்ட்டுக்கு பயன்படுற மாதிரி கொடுத்தது. By this way the decomposers are performing an invaluable service to the ecosystem. அதில் டீகம்போஸ் வந்து முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப அளவிட முடியாத ஒரு பணியை டீகம்போஸ் செய்யுது. தி சீஃப் டீகம்போஸ் ஆர் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. பாக்டீரியாவும் ஃபங்கை தான் முக்கியமான இந்த ரோல் பண்ணுது. இப்போ வாங்க திருப்பி நம்ம என்னென்னு ஒருத்தர் நம்ம சம்மரைஸ் பண்ணிடுவோம். இப்போ 2.1 இக்கோசிஸ்டம் என்னன்னாக்கா சூழல் மண்டலம்னு பேர். சூழல் மண்டலம் என்னன்னாக்கா அந்த உயிர் உள்ளதுக்கும் உயிர் அற்றதுக்கும் உள்ள தொடர்பு, இன்ட்ராக்ஷன், ஒரு என்வரன்மெண்ட்டில் அதுக்கு வர்ற ரிசல்ட்டு, அதுக்கு பேர் தான் இக்கோசிஸ்டம் பேர். ஒரு என்வரன்மெண்ட்டில் உயிர் உள்ளதுக்கும் உயிர் அற்றதுக்கும் உள்ள தொடர்பில் வர்ற ஒரு முடிவு தான் இக்கோசிஸ்டம் பேர். இக்கோன்னா என்வரன்மெண்ட்னு பேர், சிஸ்டம்னா அசம்பிளேஜ் ஆப்ஜெக்ட்னு பேர். இப்போ ஃபாரஸ்ட் ஒரு இக்கோசிஸ்டம், டெசர்ட் ஒரு இக்கோசிஸ்டம், அதில் எக்ஸாம்பிள். ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா ரெண்டு தான், பயோட்டிக்கு ஏபயோட்டிக்கு. பயோட்டிக்னா உயிர் உள்ளது. உயிர் உள்ளதுனாக்கா மனிதர்கள், நம்ம, பிளான்ட்டு, அனிமல்ஸு, மைக்ரோப்ஸு இதெல்லாம் வந்து உயிர் உள்ளது. உயிர் அற்றதுனாக்கா மண், கனிமம், தண்ணி, காற்று, சூரிய வெளிச்சம், மண்ணில் உள்ள சத்துக்கள் இதெல்லாம் வந்து ஏபயோட்டிக்கு. ரெண்டும் சேர்ந்து தான் ஸ்ட்ரக்சர். ஃபங்க்ஷன் பார்த்தா மெட்டபாலிக் ப்ராசஸ், வளர்ச்சிதை மாற்றம். இது வந்து பிளான்ட்லாம் வந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பிரகாரம் வந்து என்ன பண்ணால் அந்த உணவை தயாரிக்கும். தயாரித்த உணவை வந்து மற்ற விலங்குலாம் சாப்பிடும், ரெஸ்பிரேஷன் சுவாசம் நடக்கும், வளரும், ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இது எல்லாமே ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ்ஸு. எனர்ஜிஃபுல் ஆற்றல் ஓட்டம்,
தாவரத்துலேருந்து அப்படியே ஒரு இதுக்கு கன்சியூமர் போகும், கன்சியூமர்லேருந்து டீகம்போசர் போகும். இப்படியே அந்த எனர்ஜி வந்து சக்தி ஓட்டம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இது ரெண்டாவது ஃபங்க்ஷன், ரெண்டாவது வேலை. ஜியோகெமிக்கல் சைக்கிளிங், அதாவது இந்த உயிர் உள்ளெல்லாம் வந்து இறந்து போச்சுன்னா அதை ஏபயோட்டிக் காம்பனண்ட்டாக மாற்றும். அப்படியே அந்த சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்கும். கார்பன் சைக்கிள் நடக்குது, நைட்ரஜன் சைக்கிள் நடக்குது. இதுவும் வந்து ஈகோசிஸ்டமில் நடக்குது. தென் பயாலஜிக்கல் ரெகுலேஷன்ஸு, இந்த பிளான்ட்டு அந்த அனிமல்ஸு எல்லாமே வந்து என்னன்னாக்கா அந்த எண்ணவெட்டு எப்படி இருக்கோ அது தவிர தன்னைத்தாமே தகவமைச்சிக்கும், மாற்றிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுவும் நடக்குது. தென் ப்ரொடியூசர், உற்பத்தி செய்து பிளான்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பிரகாரம், ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ் பிரகாரம் இது ப்ரொடியூஸ் பண்ணுது உணவுகளாக. அப்புறம் கன்சியூமர், நுகர்பவை, அந்த ப்ரொடியூஸ் பண்ண உணவை பிளான்ட்டை வந்து மற்ற அனிமல்ஸ் தான் சாப்பிடுது. அது பிரைமரி கன்சியூமர் பேர், செகண்டரி கன்சியூமர் பேர். 3 அடுத்து வந்து டீகம்போசர், அதுவும் வேலை பண்ணுது. அதாவது அந்த எல்லாம் இந்த பிரைமரி கன்சியூமர் அந்த ப்ரொடியூசர் எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போச்சுன்னா பூமிக்கு உள்ள புதையும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சிதைச்சி டீகம்போஸ் பண்ணி அதை வந்து ஏபயோட்டிக் காம்பனண்ட்டாக மாற்றுது. இவ்வளோ வேலை நடக்குது இந்த ஈகோசிஸ்டத்தில். இதுதான் ஃபங்க்ஷன். அதனால் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.